என் பேர் வந்து கிருஷ்ணகுமார். நான் நேரு வித்யாலயா ஸ்கூலில் ஃபிசிக்கல் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஸ்கூலில் வந்து மொத்தமாக நாங்கள் ஒரு 7 பிடி மாஸ்டர்ஸ் இருக்கோம். நாங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கோம். ஸோ பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்போவுமே காலையில் அந்த ஈவினிங் செஷன்ஸ் நாங்கள் எப்போவுமே மோட்டிவேட் பண்ணுவோம் பசங்க ஸ்போர்ட்ஸில். அதே சமயத்தில் பிடி பீரியட்ஸ்லையும் பசங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஒவ்வொரு 3 குவார்ட்டர்ஸ்லேயும் பசங்களோட ஃபிட்னஸும் பசங்களோட டெவலப்மெண்ட்டும் கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதே மாதிரி ட்ரைனிங் வந்து நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கேம்லாம் இருக்கும் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் கேமில் நம்ம பசங்க இருப்பாங்க. அதே மாதிரி நாங்கள் அத்லெட்டிக்ஸ், ஃபுட்பால், வாலிபால், கொக்கோ, ஹேண்ட்பால், அந்த மாதிரி நிறைய கேம்ஸ், ஸ்விம்மிங், ஸ்கர்ட்டிங், அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் நாங்கள் வந்து பசங்களை மோட்டிவேட் பண்ணுறோம். அதே சமயத்தில் ப்ரைஸஸும் பசங்களை வாங்குற அளவுக்கு நாங்கள் மோட்டிவேட் பண்ணியிருக்கோம். ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், அப்புறம் வந்து நேஷனல் லெவலுக்கு எஸ்சிஎஃப்பி ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நடத்துகிற எஸ்சிஎஃப்பிலே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஃபிசிக்கல் டைரக்டர் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஃபிசிக்கலி மோட்டிவேட் பண்ணி அவங்களோட ஃபிட்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் இருக்கேன் ஸ்கூலில். அதனால் அந்த வேலையை எனக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் அதுக்கான தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எங்களோட மேனேஜ்மெண்ட்டும் அது மாதிரி மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி எங்கள் பிரின்சிபலும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் எங்களோட வேலையை வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூலில் ஒரு 40 to 50% ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து ஸ்கூல் ஸ்ட்ரென்த்தை நாங்கள் எல்லா வருஷமும் மோட்டிவேட் பண்ணி ஸ்போர்ட்ஸுக்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறோம். இங்கே மட்டும் இல்லை, ஸ்டேட் மட்டும் இல்லை, ஜோனல் மட்டும் இல்லை, நேஷ்னல் கேம்ஸ் கூட நாங்கள் கூட்டிகிட்டு போய் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். அப்புறம் எங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் சிலம்பம் பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் கராத்தே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணிட்டு நம்ம கிரவுண்டோட ஃபெசிலிட்டி நம்மளுக்கு தான் இருக்கு. நம்மளோட லொகேஷன் சொல்லு எங்க இருக்கு? சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் குழந்தைங்க எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் மற்ற ஸ்கூலோட முக்கியத்துவமா இருக்கும். அதாவது நான் வந்து சவுண்ட் பாடி இந்த சவுண்ட் மைண்டுங்கிற மாதிரி பையன் வந்து ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தால் தான் அவனுக்கு எல்லாமே. நான் போன வருஷம் நம்ம ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின பொண்ணு கூட ஃபிசிக்கலி ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பொண்ணு தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா ஃபிட்னஸ் கான்சன்ட்ரேட் பண்ணால் பையன் வேறு எந்த விதமான தப்பான காரியத்துக்கும் போக மாட்டான். அதே சமயத்தில் படிப்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவான். ஸோ அவனை டீவியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வேறு எந்த விஷயத்துலையும் டீவியேட் ஆகாமல் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி அவனோட ஸ்கூல் லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போகிறதுல ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ஆகட்டும், சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ஆகட்டும், ஒரு பிரின்சிபல் ஆகட்டும், அவங்க அதுக்கான கடமைகள் வந்து ஜாஸ்தி. ஸோ அதே வந்து எங்கள் ஸ்கூலில் பிரின்சிபல் மூலிமா எல்லா விதத்துலையும் நான் சப்போர்ட் பண்ணுறேன்.